ஒரு கொல்கத்தா ஹைகோர்ட், கொல்கத்தா உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட வேண்டியிருக்குன்னா அப்ப மத்திய மாநில அரசு எங்க போச்சு? அவங்க சொல்லிதான் பாராமிலிட்டரி போர்சஸ் போட்டாங்க. பார்டர் செக்யூரிட்டி என்ன பாருங்க, இந்த சம்பவம் நடந்த இடங்கள்லாம் பங்களாதேஷ் பார்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் பங்களாதேஷ்ல கலவரம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஊழல் புகார் மீது மத்திய அரசும் ஆளுநரும் சேர்ந்து இதில் பல நடவடிக்கைகள் எடுக்க போகிறார். இதில் அரசியல் ரீதியாகவும் சட்ட கோர்ட்டு கச்சேரி ரீதியாகவும் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக போறது திமுக அரசு, திமுக அமைச்சர்கள். இது முதலமைச்சருக்கு சரியான இது காரணம் பாருங்க, ஒரு அமித்ஷாவோ மோடியோ ஏதாவது ஒன்று கையில் எடுத்துட்டாங்கன்னா இதை விட போறது. அண்ணாமலையும் சரி, அண்ணாமலைய தொண்டர்களும் சரி, அண்ணாமலையே ரொம்ப விரும்புகிறவங்களும் சரி, அவங்க கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கிறது என்னன்னா, அண்ணாமலை அமைச்சர் ஆவாரா இல்லையா கொஸ்டின் கிடையாது. அது அண்ணாமலையே பரிமுகமாக சொல்லிட்டார், நான் உன் தொண்டன் எனக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நான் செயல்படுவேன்னு சொல்லிட்டார். இரண்டாவது, இன்னைக்கு தமிழ்நாடு முன்னாடியும் தமிழ்நாடு பாஜக முன்னாடியும் தமிழக தொண்டர்கள் மீது மக்கள் முன்னாடி இருப்பது என்ன? அண்ணாமலைக்கு கட்டாயமாக தமிழ்நாடு என்ன அகில இந்திய லெவலில் அவருக்கு பெரிய பொறுப்பு வரும், கட்டாயம் வரும். அது கட்சியிலையும் வரலாம், அமைச்சரவையிலையும் வரலாம். ஆனால் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அவர் நல்லா செயல்படுவாருங்கிறது கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா வரப்போகிற தேர்தல். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். ஓகே சார், இப்போ இந்த வெஸ்ட் பெங்கால்ல நடக்கக்கூடிய இந்த கலவரத்தை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பாஜகவினர் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, இந்து மக்களுக்கு இங்க பாதுகாப்பே கிடையாது, எல்லை மீறி போய்விட்டது எல்லா விஷயமும், இங்க ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரக்கான வாய்ப்புகள் தென்படுகிறதா சார்? இல்லைங்க, அவங்க பிஜேபி எதிர்கட்சிங்கிற பேர்ல இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. அந்த மத்திய அரசை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசிடென்ஷியல் போடுவது அது மாதிரி எது செஞ்சாலும் அது மமதாக்கு சாதகமாயிடும். நீங்க அந்த அரசை நீக்கிட்டு அரசை டிஸ்மிஸ் செஞ்சுட்டு பிரசிடென்ட் ரூல் போட்டீங்கன்னா அதை அவங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்க தனக்கு சிம்பத்தியா. பாருங்க, என் அரசை கழிச்சுட்டாங்க, என் அரசை கலைச்சிட்டாங்க, அது சிம்பத்தி வாங்குறதுக்கு பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இதை சென்டர் ஒரு பொழுதும் செய்யாது. மத்திய அரசு அந்த மாதிரி தவறு எதுவும் எப்போதும் செய்யாது. ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசுக்கு எவ்வளவு பவர் இருக்கிறதோ அந்த பவர் மூலமாக இப்ப பாருங்க, ஒரு ஒரு கொல்கத்தா ஹைகோர்ட், கொல்கத்தா உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட வேண்டியிருக்குன்னா அப்ப மத்திய மாநில அரசு எங்க போச்சு? அவங்க சொல்லிதான் பாராமிலிட்டரி போர்சஸ் போட்டாங்க. பார்டர் செக்யூரிட்டி என்ன பாருங்க, இந்த சம்பவம் நடந்த இடங்கள்லாம் பங்களாதேஷ் பார்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் பங்களாதேஷ்ல கலவரம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு. பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா ஆகஸ்ட்ல அவங்களுக்கு எதிர்த்து ஒரு போராட்டத்துக்கு பிறகு அவங்க இந்தியா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ரொம்ப குழப்பமா இருக்குது. அந்த குழப்பத்தில் ரொம்ப மோசமா அவதிப்படுறது பங்களாதேஷ் மக்கள். அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கிற தீவிரவாதி சக்திகள் இங்கே தூண்டி விட பார்க்குறாங்க. ஏன்னா பாருங்க, தீவிரவாதி சக்திகளோட நோக்கம் பாருங்க, யாழோட வளர்ச்சியோ எந்த குறிப்பிட்ட சமுதாய வளர்ச்சியும் கிடையாது. அவங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கணும். குழப்பத்தை உண்டாக்கி கிளர்ச்சி வந்துருச்சுன்னா அது அவங்களோட இதை அவங்க பிளானுக்கு சரியா இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. இதுல இருந்து நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இப்போ தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை பாஜக MLA-க்களோட சென்று சந்திக்க இருக்காங்க. இந்த சந்திப்புல திமுக குறித்து புகார் மனு அளிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அன்னைக்கே பாருங்க, போன இது அமித்ஷா சென்னை வந்த பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியலை வெளியிட்டார். ஊழல் மேல நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு. இது அவரை போய் ரிப்போர்ட் ஆளுநரை சந்திச்சு கட்டாயமா இதோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போறார். அதுக்கு பிறகு RN ரவி அவர்கள் அது மத்திய அரசுக்கு அனுப்புவார். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஊழல் புகார் மீது மத்திய அரசும் ஆளுநரும் சேர்ந்து இதுல பல நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள். இதில் அரசியல் ரீதியாகவும் சட்ட கோர்ட்டு கச்சேரி ரீதியாகவும் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக போறது திமுக அரசு, திமுக அமைச்சர்கள். இது முதலமைச்சருக்கு சரியான இது காரணம் பாருங்க, ஒரு அமித்ஷாவோ மோடியோ ஏதாவது ஒன்று கையில் எடுத்துட்டாங்கன்னா இதை விட போறது இல்லை. இப்போ மக்கள் முன்னாடி என்ன பதில் சொல்ல போறாங்க? எங்க மேல
பழிவாங்கும் நடவடிக்கை எத்தனை கேஸுக்கு அதே சொல்ல போறீங்க? அன்னைக்கு அமித்ஷா இதுவே பண்ணிட்டாரு, ஒரு டோட்டல் போட்டாரு. இந்த ஊழல், அந்த ஊழல், டாஸ்மாக் ஊழல், இந்த ஊழல், அப்படியே லிஸ்ட் போயிட்டு இருந்தது. ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு நிலைமையில டிஎம்கே அரசு இருக்கிறது. வேற இது டவுட்டே கிடையாதுங்க. இது அவங்க டிஃபென்சிவா இருக்காங்க. அந்த டிஃபென்சிவாக தான் இதுல எல்லாம் ஆஃபென்சிவ் மாதிரி காமிக்கிறாங்க. உரிமை இது அது இதெல்லாம் பப்ளிக்ல எப்படி செல்ல போறது? இந்த அடிப்படையில தான் அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தம்பித்துரை வந்து என்ன கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மருமகன் சபரீசன் இல்லங்கள்ல இடி ரைடு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெல்லியில கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது போல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட போகிறாரோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாரா தம்பித்துரை சார்? கட்டாயமாக. அதை தவிர்த்து பாருங்க, கேஜ்ரிவால் சூப்பர் கான்பிடென்டா இருந்தார். இந்த டெல்லி தேர்தலுக்கு முன்பு அவர் என்ன சொன்னாரு? இல்ல பிஜேபி இதுவா கம்ப்ளீட்டா போயிட போறது ஒண்ணுமே இல்லை, தனக்கு ஒன்றும் ஆக போகுது இல்லை, என்னெல்லாமோ பண்ணாரு அவரு. ஆனா கடைசியில மக்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் மேல பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆதாயம் இருந்தது. இங்க பாருங்க, அங்கேயும் இந்த சாராய ஊழல், இங்கேயும் சாராய ஊழல், டாஸ்மாக் ஊழல் சாதாரண ஊழல் இல்லை, இது ஊழல், பெரிய ஊழல். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஊழல்னு வரும்போது மக்கள் மத்தியில இந்த அரசை பற்றி என்ன கருத்து இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்கே நம்ம சான்ஸ் கொடுக்க கூடாது. 5 ஆண்டு காலம் பார்த்துட்டோம், வாழ்க்கையில ஏதாவது பெரிய மாற்றம் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் பதவியில எடுக்கப்பட்ட பிறகு பாஜகவுடைய தேசிய அளவுல உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனா உறுப்பினர் பதவியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய வேகத்திற்கு ஒரு ஈடான பதவி கிடையாது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் இப்போ மத்தியில வந்து அமைச்சரவை மாற்றம் ஏற்பட போறது. இந்த மாற்றத்துல வந்து கர்நாடகா அல்லது மகாராஷ்டிரா மூலமாக அண்ணாமலை அவர்கள் உள்ள அமைச்சராக கொண்டு வரப்பட போகிறார் அப்படிங்கிற செய்திகள் அடிபட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? கட்டாயம் இருக்குது. ஆனா அண்ணாமலையும் சரி, அண்ணாமலைய தொண்டர்களும் சரி, அண்ணாமலையே ரொம்ப விரும்புகிறவங்களும் சரி, அவங்க கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். ஏன்னா இப்ப இருக்கிறது என்னன்னா, அண்ணாமலை அமைச்சர் ஆவாரா இல்லையா கொஸ்டின் கிடையாது. அது அண்ணாமலையே பரிமுகமா சொல்லிட்டாரு, நான் உன் தொண்டன், எனக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நான் செயல்படுவேன்னு சொல்லிட்டாரு. ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு தமிழ்நாடு முன்னாடியும், தமிழ்நாடு பாஜக முன்னாடி, தமிழக தொண்டர்கள் மீதும் மக்கள் முன்னாடி இருப்பது என்ன? டிஎம்கே அரசை ஒழிக்க வேண்டும், வரும் தேர்தலில் டிஎம்கேவை தோக்கடிக்க வேண்டும், அதற்காக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதில் அண்ணாமலை இதை புரிஞ்சுட்டாரு. ஆனா அவர் தொண்டர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்காம ஏதோ அவர் மேல ஒரு சதி ஏற்பட்டதாகவும் அவருக்கு இழிவு ஏற்பட்டதாகவும், அவர் இழிவு ஏற்படல, அண்ணாமலையோட பொசிஷன் அப்படியேதான் இருக்குதுங்க. ஒரு பதவியினால மரியாதை வராது. அண்ணாமலை தனக்காக ஒரு இடம் பண்ணிட்டார், இதுல நீங்க சந்தேகமே கிடையாது. தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும், அவர் பதவியில் இருந்தாலும் சரி இல்லாட்டி. அதே நேரத்தில் இப்ப தற்சமயம் தேவை என்ன? எதிர்கட்சிகளோட ஒரு கூட்டணி தேவை. எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா வர வேண்டும். அந்த ஒன்றா வரதுக்காக ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவதற்கு தான் புதிய பொறுப்புல நம்ம நயினார் நாகேந்திரன் அமர்த்திருக்காரு. நயினார் நாகேந்திரனோட நீங்க அன்று தலைமை எடுத்துட்ட பொழுது அவரோட ஸ்பீச் பாருங்க, எல்லா தலைவர்களுக்கும் அவர் மரியாதை ஒண்டி காட்டிஇல்லை. ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷன் என்ன கட்சிக்கு, தான் என்ன எப்படி செயல்பட போகிறார், எல்லாரோட ஒத்துழைப்பு எப்படி தேவை, இந்த மெசேஜ் பெரிய மெசேஜுங்க. இதை ஓரொரு பிஜேபி ஒர்க்கர்ஸும் புரிஞ்சுக்கணும். அண்ட் ஒண்ணுங்க, பிஜேபி கட்சியை நான் அகில இந்திய அளவில் பார்த்ததுனால சொல்றேன், எந்த தொண்டர்களும் எந்த குரூப்பும் சரி ஒரு கட்சி மேல ஒரு பிரஷர் போட்டோ இதை போட்டோ ஒன்றும் கிடைச்சது கிடையாது. அவர்கள் பொறுமையா இருக்க வேண்டும். பொறுமையா இருந்தால் தமிழ்நாட்டிலையும் ஆட்சி மாறுவதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் இருக்குது. அண்ணாமலைக்கு கட்டாயமாக தமிழ்நாடு என்ன அகில இந்திய லெவலில் அவருக்கு பெரிய பொறுப்பு வரும், கட்டாயம் வரும். அது கட்சியிலையும் வரலாம், அமைச்சரவையிலையும் வரலாம். ஆனா எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அவர் நல்லா செயல்படுவாருங்கிறது கான்பிடன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, வரப்போற தேர்தல் 2026 தேர்தலுக்கு கட்சியை தயார் செய்ய வேண்டும். எல்லாரும் ஒத்து உழைச்சி பண்ணாதான் விஷயம் நடக்க போகுது. இதுல நான் பார்க்கிறேன், சில சோசியல் மீடியா போஸ்ட்லாம் போடுறாங்க, அவர் தொண்டர்கள்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா பாஜக எதிர்த்தே போடுறாங்க.
இத அண்ணாமலை விரும்புவாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா பாருங்க, பிஜேபி இல்லைன்னா அண்ணாமலை இல்லை. ஆனா பிஜேபி கட்சி பாருங்க, ஒரு ஆளால செயல்படுற கட்சி இல்லை. அதை எல்லா தலைவர்களும் புரிந்துக்க வேண்டும். இன்னைக்கு அமித்ஷா இல்லைன்னா வேற ஒரு தலைவர் இருப்பாரு. இப்ப பிஜேபியிலே பாருங்க பல தலைவர்கள் இருக்கிறாங்க. மோடி பிரதமரா இருக்கிறாரு, அமித்ஷா இருக்கிறாரு, நம்ம உத்தரப்பிரதேசில யோகி இருக்கிறாரு, மகாராஷ்டிரால பட்னவிஸ் இருக்காரு. பல தலைவர்கள் கொண்ட கட்சி இது. ஒரு தலைவர் மேல இதுபட்ட கட்சி இல்லை. இது டிபெண்ட் கட்சி இல்லை. இதை தொண்டர்கள், அது தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்கள் புரிந்துக்க வேண்டும். பொறுமையை கைவிடக்கூடாது. மனசுல டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம், ஏன்னா அவங்க அண்ணாமலையோட டயஹார்ட் சப்போர்ட்டர்ஸ். அதே நேரத்தில் அவங்க செயல்களும் அவங்களோட சொற்களும் கட்சியை பாதிக்கக்கூடாது, எதிர்கட்சியை பாதிக்கக்கூடாது, டிஎம்கே எதிர்க்க இருக்கிறவங்க எதிர்ப்பை பாதிக்கக்கூடாது. இதுதான் முக்கியமா மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.